அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்பர் சீரிஸ் டாபிக்ல இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த டாபிக் வந்து சிலபஸ்ல எங்க இருக்குன்னா ரீசனிங்ல நம்பர் சீரிஸ் தனியாகவே கொடுத்துருக்காங்க. குரூப் 4 பொறுத்தளவுக்கு இந்த நம்பர் சீரிஸ் வந்து முக்கியமான டாபிக். ஏன்னா இதுல குரூப் 4ல 2 அல்லது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்கறாங்க நம்பர் சீரிஸ் டாபிக்ல இருந்து. ஸோ அதனால இந்த வீடியோ பதிவு எப்படி இருக்க போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் குரூப் 4ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துட்டு, குரூப் 4ல இந்த நம்பர் சீரிஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துட்டு, நெக்ஸ்ட் மற்ற எக்ஸாம்ஸ் குரூப் 1 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், இல்ல டிஎன்பிசி நடத்துற அசிஸ்டன்ட் எக்ஸாம் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த நம்பர் சீரிஸ் கேட்டிருந்தா அதை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால இந்த ஒரு வீடியோ பதிலே நீங்க நம்பர் சீரிஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த RS அகர்வால் ரீசனிங் புக்ல இருக்க நம்பர் சீரிஸ் சம்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். அது பிளேலிஸ்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை செக் பண்ணிட்டு இந்த வீடியோ பதிவு பாருங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து 2022 குரூப் 4ல கேட்ட கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்க? 49, 121, 169, அப்புறமா என்ன வரும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் என்ன வரும்னா 361. இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது, இதெல்லாம் என்ன நம்பர்ஸ்? எல்லாமே ஸ்கொயர் நம்பர்ஸ். 7 ஸ்கொயர் வந்து 49, 11 ஸ்கொயர் வந்து 121, அடுத்து 13 ஸ்கொயர் வந்து 169. அதுக்கப்புறம் என்ன வரும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இருக்க 361 வந்து 19 ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ் எல்லாமே நீங்க அட்லீஸ்ட் எக்ஸாமுக்குள்ளேயாவது 30 ஸ்கொயர் வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். கியூப் வந்து 10 கியூப் வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ என்ன பேட்டர்ன் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, நீங்க கொஸ்டினை பார்த்த உடனே பாஸ் பண்ணி ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. தெரியலனா மட்டும் எக்ஸ்பிளேஷன் பாருங்க. ஓகேவா? நீங்க எந்த அளவுக்கு நீங்க ட்ரை பண்றீங்களோ அந்த அளவுக்கு டிஃபரெண்ட் ஆங்கிள் உங்க மைண்ட் எக்ஸாம் ஆல்ரெடி யோசிக்கும். சரி, ஓகே, நான் ஆன்சர் பண்றேன். நான் இது 7, 11, 13 எல்லாமே பிரைம் நம்பர்ஸ். பிரைம் நம்பர்ஸ்னா 1 1ஆல் டிவைட் ஆகும், இல்ல அதே நம்பரால் டிவைட் ஆகும். ஓகேவா? இப்ப 7க்கு அப்புறம் இருக்க பிரைம் நம்பர் 11, 11க்கு அப்புறம் இருக்க பிரைம் நம்பர் 13, 13க்கு அப்புறம் இருக்க பிரைம் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். 13க்கு அப்புறம் 14 இருக்கு. 14 வந்து பிரைம் நம்பரா? கிடையாது. ஏன்னா 14 வந்து 2ஆல் டிவைட் ஆகும். அடுத்து 15, 15 வந்து பிரைம் நம்பரா? கிடையாது. ஏன்னா அது வந்து 5ஆல் டிவைட் ஆகும். நெக்ஸ்ட் 16, 16 வந்து பிரைம் நம்பர் கிடையாது. ஏன்னா இது 2ஆல் டிவைட் ஆகும். அடுத்து 17, 17 வந்து பிரைம் நம்பர். ஏன்னா அது 1ஆல் டிவைட் ஆகும், அப்படி இல்லைன்னா அதே நம்பரால் டிவைட் ஆகும். இந்த மாதிரி 1ஆலையும் அதே நம்பரால் டிவைட் ஆனா அதுதான் பிரைம் நம்பர். மற்ற எதாலையும் இந்த டிவைடே ஆகாது. சரி, ஓகேவா? அப்ப இங்க 17 வரும். 17 ஸ்கொயர் என்னது? 289. ஓகேவா? 289. 289 ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்கா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 289. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து 2024 குரூப் 4ல கேட்ட கொஸ்டின். என்ன கேட்குறாங்க? 1, 2, 6 எல்லாமே பாஸ் பண்ணி ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஈஸியான சம் தான் இது. அடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 வந்து ஃபர்ஸ்ட் 2ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 1 2s are 2 வந்துச்சா? அப்புறம் இந்த 2 வந்து 3ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 2 3s are 6 வந்துச்சா? அப்புறம் இந்த 6 வந்து 2 3s are 6 வந்துதா? இந்த 6 வந்து மறுபடியும் 4ஆல பண்ணியிருக்காங்க. 6 4s are 24 வந்துதா? 24 5ஆல பண்ணா 120 வரும். அப்புறம் 125 6ஆல பண்ணா 720 வரும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 720. ஈஸியான சம். இந்த டைப் இந்த மாடல் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்ப நடந்து முடிஞ்ச குரூப் 4ல கேட்ட கொஸ்டின். 2025 குரூப் 4ல கேட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 0, 2, 24, அப்புறம் 252, அதுக்கப்புறம் 3120, அதுக்கப்புறம் என்ன வரும் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 0 எப்படி வரும்? மேக்ஸிமம் 1 - 1 பண்ணா 0 வருமா? அடுத்து 2 எப்படி வருது? அப்படியே பண்ணி பார்த்தா 2 - 2 பண்ணா 0 தான் வருது. ஆனா நம்மளுக்கு 2 வேணும். அப்ப 2 ஸ்கொயர் பண்ணி பார்க்கலாமா? 2 ஸ்கொயர்னா என்னது? 4. அப்ப 4 - 2 2 கரெக்டா வந்துச்சா? அடுத்து பண்ணி பார்க்கலாம். அடுத்து 3 ஸ்கொயர் - 3, 3 ஸ்கொயர் என்னது? 9. 9 - 3 எவ்வளவு வரும்? 6 தான் வரும். ஆனா நமக்கு 24. அப்ப இது 3 கியூப் வச்சு பார்க்கலாம். 3 கியூப் - 3 எவ்வளவு வரும்? 3 கியூப் வந்து 27. 27 - 3 24. இப்ப ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது இந்த கியூப் வந்து இந்த பவர் ரூல் வந்து ஒண்ணுன்னா ஏறுது. நம்பரும் ஏறுது, பவரும் ஏறுது. இந்த சைடு இருக்கிறது நம்பர் மட்டும் ஏறுது. ஓகேவா? அப்ப அடுத்து என்ன வரும்? 4 power 4 minus 4. 4 பவர்ன்றது 4 into 4 ஸ்கொயர் வந்து 16. அப்ப 4 கியூப் எவ்வளவு? 64. அப்ப 64 into 4 பண்ணா நம்மளுக்கு 4 power 4 வந்துடும். பண்ணா 16, 24, 25, 256. 256 minus 4 எவ்வளவு? 252. கரெக்டா இருக்கா? 252 கரெக்டா இருக்கு. அப்ப இந்த பேட்டர்ன் தான் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்ப நம்ம அதுக்கடுத்து என்ன பண்ணணும் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? அடுத்து 4 முடிஞ்சிச்சா? அப்புறம் 5 power 5 minus 5. 5 பவர்னா இது 5 கியூப் என்ன வரும்னா 125. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க 2 கியூப் எவ்வளவு இருக்கும்? 25. இப்போ பண்ணிருக்கேன்னா 5 power 5 5 கியூப் இன்டூ 5 2 போட்டேன். ஓகேவா? இது எப்படி பண்ணலாம்னா இதை சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துருமா? இதை 125 10 டைம்ஸ் பண்ணா எவ்வளவு வரும்? 10 டைம்ஸ் பண்ணா 1250. 20 டைம்ஸ் பண்ணா 2500. பேலன்ஸ் இருக்க 20 டைம்ஸ் பண்ணியாச்சு. பேலன்ஸ் 5 டைம்ஸ் பண்ணா
1250 பாதி எவ்வளோ 625 எவ்வளோ வரும்னா 5 2 11 3125 ஓகேவா. இது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் இப்போ நான் போட்டது. அது நீங்கள் டேரெக்டாக 5 பவர் கியூப் நார்மலாக இந்த 125யும் 25 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேவா. என்ன வரும் 300 125 5 மைனஸ் பண்ண எவ்வளோ வரும் 120 தான் வரும். ஓகே கண்டுபிடிச்சாச்சா. இப்போ கண்டுபிடிச்சா முடிஞ்சிடும். 6 பவர் 6 மைனஸ் 6 கியூப் என்னது 6 கியூப் வந்து 216. அப்புறம் 6 கியூபு பேலன்ஸ் இருக்குது இன்னொரு கியூபு, ஏன்னா இங்கே 6 இருக்குல்ல இந்த 6 ஸோ இங்கே கியூப் பண்ணால் டோட்டலாக 6 தான். அப்போ 216 பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். 6 வந்து 36 3 இங்கே அடுத்து 6 முதல் 6 9 அடுத்து 6 2 12 ஓகேவா. இது வந்து 36 கரெக்டாக போட்டுக்கிறேன் நான். அப்புறம் 1ஆல் பண்ணோம் 216 அப்படியே தான் வரும். அப்புறம் 2ஆல் பண்ணால் 12 அடுத்து 2ஆல் பண்ணால் 2 3 மறுபடியும் 2ஆல் பண்ணால் 4. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு 6 வரும் 5 அடுத்து 2 6 அடுத்து 3 4 5 6 அடுத்து 4 46,656 வருது. அப்படி டேரெக்டாக போடக்கூடாது, இந்த 6 மைனஸ் பண்ணணும். அப்படி 6 மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும்னா 46,650 வருது. ஆப்ஷனில் இருக்கா 46,650 ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஓகேவா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தான் இந்த 5 பவர் 5 எல்லாம் போட்டேன். நீங்கள் டேரெக்டாக எக்ஸாம்லாம் இந்த பேட்டர்ன் தான் தெரிஞ்சிச்சுன்னா 6 பவர் 6 மைனஸ் 6 போட்டு பார்த்துக்கலாம், ஆன்சர் சீக்கிரமாக வந்துடும். ஓகே நெக்ஸ்ட் 4வது பார்க்கலாம். 4வது என்ன சொல்லியிருக்காங்க, இதுவும் 2025 குரூப் 4ல கேட்ட கொஸ்டின் தான். அதே எக்ஸாமில் நம்பர் சீரியஸாக 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் எப்படின்னு பார்க்கலாம். 7 12 19 24 43 அதுக்கப்புறம் என்ன வரும் நம்மளை கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 91. ஃபர்ஸ்ட் எப்பயும் போல டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம். 7க்கும் 12க்கும் டிஃபரன்ஸ் வந்து 5 ஏறி இருக்கு. அதுக்கப்புறம் 12க்கும் 19க்கும் 7 ஏறி இருக்கு. 19க்கும் 24க்கும் மறுபடியும் 5 ஏறி இருக்கு. 24க்கும் 43க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கும் 19 ஏறி இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் 5 வரும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியாது. ஸோ அதனால இது 1 ஏறி 1 இறங்கி அந்த மாதிரி இருந்ததுன்னா இது மேக்ஸிமம் ஆல்டர்னேட் மாடலாக இருக்கும். அதாவது இடையில ஒன்று விட்டுட்டு சீரிஸ் வந்து இப்படி கண்டினியூ ஆகும் ஓகேவா. அது பார்க்கலாம். 1 இடையில விட்டு பார்க்கலாம் நம்ம 7 அதுக்கப்புறமா 1 விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னதுன்னா 19 அதுக்கப்புறமா இருக்கிறது வந்து 43 அதுக்கப்புறம் 1 விட்டுட்டு அதுக்கப்புறமா இருக்கிறது வந்து 91. இது டிஃபரன்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 7க்கும் 19க்கும் டிஃபரன்ஸ் என்னது 12. அடுத்து 19க்கும் 24க்கும் டிஃபரன்ஸ் என்னது 24. 19க்கும் 43க்கும் டிஃபரன்ஸ் வந்து 24. அடுத்து 43க்கும் 91க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ டிஃபரன்ஸ் வந்து 48 இருக்கா. இது பார்த்தாலே தெரியுது. ஃபர்ஸ்ட் இருக்க 12 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 24 வரும். அப்புறம் 24 2ஆல் பண்ணால் 48 வரும். டிஃபரன்ஸ் இப்படி கண்டினியூ ஆகுது ஓகேவா. இப்போ கீழே பார்க்கலாம் 12 24 அதுக்கப்புறம் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் 12 24 அதுக்கப்புறம் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். இது 2 டிஃபரன்ஸ் என்னது 12 வந்து 12 கூட ப்ளஸ் பண்ணால் 24 வரும். அப்புறம் அடுத்து என்ன வரும் இது 2ஆல் பண்ணால் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பண்ண பார்த்தீங்களா 2ஆல் பண்ணியிருக்கோம். அடுத்து 2ஆல் பண்ணால் அதுதான் ஆட் பண்ணணும். 12 + 2 12 × 2 வந்து 24 வரும். 24 ஆட் பண்ணால் இங்கே வரது வரும். 24 ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்னா 48 வரும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 48 தான் ஆன்சர் ஓகேவா. சரி ஓகே இப்போ நம்ம குரூப் 4ல பார்த்து கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. இப்போ மற்ற எக்ஸாம்ஸ் எல்லாமே பார்த்துடலாம் ஓகேவா. என்ன கொடுத்துருக்காங்க 4 இது 5வது கொஸ்டின் 4 18 அதுக்கப்புறம் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் 100 180 294 அதுக்கப்புறம் 448 ஓகேவா. ஃபர்ஸ்ட் 4 இது என்ன ஃபார்மெட்டில் இருக்கா நீங்கள் பாஸ் பண்ணி ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. நான் டேட்டா ஆன்சர் பண்ணேன். இது என்ன ஃபார்மெட்னா 2³ - 2² அந்த மாதிரி ஒன்றுனா ஏறிட்டே போகுது. 2³ எவ்வளோ 2³ 8 2² 4 மைனஸ் பண்ண 4 வந்தது. ஃபர்ஸ்ட் இது நமக்கு கிடச்சிச்சு. அந்த மாதிரி ஒன்று நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 3³ - 3² 3³ என்ன 3³ 27 -3² எவ்வளோ வரும் 9. அப்போ 18 கரெக்டாக வருதா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ டிஃப்ரெண்ட் மாடலாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா எக்ஸாம் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியும் நீங்கள் போட்டு பார்ப்பீங்க. இந்த மாதிரி 3² - 3³ - 3² இந்த மாதிரி போட்டு பார்க்கலாம். ஆன்சர் கரெக்டாக வரும் சான்ஸ் இருக்குது ஓகேவா. ஸோ எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சம் நெக்ஸ்ட் என்ன வரும் நம்ம கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு 4³ - 4² நம்ம 4³ என்னன்னு பார்த்தோம் 64 -4² வந்து 16 மைனஸ் பண்ண நம்மளுக்கு எவ்வளோ வரும்னா 48 தான் ஆன்சர் ஓகேவா. இது கரெக்டாக செக் பண்ணிக்க நம்ம அடுத்ததும் போட்டு பார்க்கலாம். 5³ - 5². 5³ எவ்வளோ 5³ வந்து 125 5² 25 நம்மளுக்கு ஆன்சர் பண்ணால் மைனஸ் பண்ணால் 100 மட்டும் தான் வரும். 100 கரெக்டாக இருக்குது ஓகேவா. இந்த மாதிரி 6³ - 6² அந்த மாதிரி அடுத்து பண்ணி பாருங்க
ஆன்சர் வந்து கரெக்டாக தான் வரும். சரி ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 48. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து 6வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 3, 20, 63, 144, அதுக்கப்புறம் 275, அதுக்கப்புறம் என்ன வரும் நம்மளை கேட்டிருக்காங்க. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா 1 ஸ்கொயர் இன்டூ 3. 1 ஸ்கொயர் என்னது 1 தான் வரும். அப்போ 1 இன்டூ 3 3 கரெக்டாக இருந்ததா. அப்புறம் அடுத்த ஃபார்மேட் என்ன 2 ஸ்கொயர் இன்டூ 5. 2 ஸ்கொயர் என்னது 4. 4 இன்டூ 5 20 கரெக்டாக வருதா. இது என்ன டைப்ல இருக்குன்னா இது வந்து 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் ஒன்றுனா ஏறுது. இந்த சைடில் இருக்கிறது ஆட் நம்பர் மட்டும் ஏறுது. 3 5, அதாவது 3 5 7 9 அந்த மாதிரி ஆட் நம்பர் மட்டுமா ஏறுது. இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 2 ஸ்கொயர் அப்புறம் என்ன வரும் 3 ஸ்கொயர் இன்டூ இந்த பக்கம் 7 வரும். 3 ஸ்கொயர் என்ன வரும் 3 ஸ்கொயர் 9. 9 இன்டூ 7 வந்து 63. 63 கரெக்டாக வருதா. நெக்ஸ்ட் அப்புறம் 4 ஸ்கொயர் வரும். 4 ஸ்கொயர் இன்டூ 9. 4 ஸ்கொயர் என்னது 16. 16 இன்டூ 9. 16 இன்டூ 10 என்ன வரும் 160. அது கூட இந்த 16 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 144 கிடைச்சிருக்கு. ஓகேவா. ஆன்சர் வந்து இதோட ஆன்சர் வந்து 144. அப்புறம் பார்க்கலாம் அடுத்து 5 ஸ்கொயர் இன்டூ 11. அப்போ 5 ஸ்கொயர் வந்து 25. 25 இன்டூ 10 வந்து 250. கூட 25 சேர்த்தா நம்மளுக்கு 25 இன்டூ 11 வந்துடும். எவ்வளோனா 275 கரெக்டாக இருக்கா. 275 கரெக்டாக இருக்கு. இப்போ அடுத்து நம்ம போட போகிறோம். அடுத்து வந்து 6 ஸ்கொயர் இன்டூ 13. ஓகேவா. அப்போ 6 ஸ்கொயர் வந்து 36. 36 இன்டூ 13 பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா. 36 இன்டூ 10 பண்ணால் எவ்வளோ வரும் 360 வருமா. அப்போ பேலன்ஸ் இருக்க 36 இன்டூ 3 பண்ணால் 108 வரும். இதை ஆட் பண்ண நமக்கு எவ்வளோ வரும்னா 8 6 4 468. 468 ஆப்ஷன் இருக்கா. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்க்கலாம் 13. நெக்ஸ்ட் வந்து எத்தனை சம் 7வது சம். 13 14 23 48 97 178. அதுக்கப்புறம் என்ன வரும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகே. ஃபர்ஸ்ட் எப்பயும் போல டிஃபரன்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 13க்கும் 14க்கும் டிஃபரன்ஸ் என்ன இருக்கு. டிஃபரன்ஸ் வந்து 1 இருக்கு. அப்புறம் 14க்கும் 23க்கும் டிஃபரன்ஸ் என்ன இருக்கு 6 7 8 9. டிஃபரன்ஸ் வந்து 9 இருக்கு. 23க்கும் 48க்கும் டிஃபரன்ஸ் என்ன இருக்கு 5 25 இருக்கு டிஃபரன்ஸ். ஓகேவா. அடுத்து 48க்கும் 97க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா எவ்வளோ இருக்கு அப்படியே டபுள் இருக்கு. அதாவது 48 × 48 வந்து ப்ளஸ் 48 வந்து 96 வரும். 1 இயர் இருக்கு. அப்போ 49 இருக்கு டிஃபரன்ஸ். ஓகே. அப்புறம் 97க்கும் 178, அதாவது 178 அப்புறம் 97 பண்ணா மைனஸ் பண்ண எவ்வளோ வரும்னா 1 இது 0 வரும். 17 பண்ணா 8 81. ஓகேவா. 81 ஆட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இது எல்லாமே பார்த்தா என்ன ஃபார்மேட் தெரியுது ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. எல்லாமே ஸ்கொயர் நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் +1 பண்ணியிருக்காங்க 1 ஸ்கொயரா. அப்புறம் 9 பண்ணியிருக்காங்க அது வந்து 3 ஸ்கொயர். இது 25 வந்து 5 ஸ்கொயர். 49 வந்து 7 ஸ்கொயர். அடுத்து 81 வந்து 9 ஸ்கொயர். அப்போ அடுத்து என்ன வரும் அடுத்து 11 ஸ்கொயர் வரும். 11 ஸ்கொயர் வந்து ப்ளஸ் 121. நம்மளுக்கு இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் ப்ளஸ் பண்ணால் இங்கே கிடச்சிருமா 178. அதுக்கப்புறம் 121 ப்ளஸ் பண்ணால் எவ்வளோ வரும்னா 9 9 2 299 இருக்கு ஆப்ஷனில். ஆன்சர் ஆப்ஷன் டி 299. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 8th சம் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க 64 32 48 120 420. அதுக்கப்புறமா என்ன வரும் நம்மளுக்கு கேட்டிருக்காங்களா. இது வந்து என்ன ஃபார்மேட் இருக்குன்னா மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. புள்ளி வச்சு மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 0.5 வச்சு மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. நான் பண்ணி காமிக்கிறவங்களுக்கு 64 × 0.5. ஓகேவா. 5ல் பண்ண என்ன வரும் 4 × 5 20. அப்புறம் 5 × 6 30 32 வருதா. வந்து 0 வச்சு பண்ணால் 0 0 தான் வரும். 0 2 3 ஒரு இது தள்ளி புள்ளி இருக்கு. ஸோ ஆன்சர்லையும் ஒரு இது தள்ளி புள்ளி வச்சா 32 மட்டும் வருதா. 32 வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறத 0.5 வச்சு மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 32 கிடைச்சிருக்கு. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1.5 வச்சு மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 32 × 1.5. 5ல் பண்ணால் 10 15 16. அப்போ மறுபடியும் 1ஆல் பண்ணால் 32 அப்படியே வரும். அப்படி பார்த்தா 0 8 4 ஒரு இது தள்ளி புள்ளி இருக்கு. நம்மளும் ஒரு இது தள்ளி புள்ளி வச்சா 48 வருதா. இங்கேயும் 48 வருது. அப்போ இதான் பேட்டர்ன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன வரும் 48 2.5 வச்சு பண்ணியிருப்பாங்க. அப்புறமா 120 3.5 வச்சு பண்ணியிருப்பாங்க. அப்புறம் 420 வந்து 4.5 வச்சு பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். நான் டேரெக்டாக உங்களுக்கு இதே போட்டு காமிக்கிறேன். 420 × 4.5 வச்சா நமக்கு ஆன்சர் வந்துடும். 420 × 4.5. ஓகேவா. போட்டு பார்க்கலாம். 0 வரும். 5 × 10 அப்புறம் 5 4 20 21. ஓகே. மறுபடியும் 4ஆல் பண்ணால் 0 4 × 2 8 4 4 16. இப்போ இதை ஆட் பண்ண நமக்கு டோட்டல் வேல்யூ கிடச்சிரும்
0 0 8 1 9 8 1 ஒரு இது தள்ளி புள்ளி வச்சிருக்கோம். இங்க நம்ம இங்க ஒருத்தர் புள்ளி வச்சா 1890 ஆப்ஷன்ல இருக்கா 1890 ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகே, இந்த ஃபார்மேட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ண முடியுமான்னு நீங்க எக்ஸாம்ல போட்டு பாருங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். 9வது கொஸ்டின். இது வந்து நம்ம ஃபைனல் பார்ட்ல சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி கொடுத்துட்டு எது இடையில மிஸ்ஸிங் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல, மொத்தமா கொடுத்துட்டு இதுல எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா 3 3 ஃபர்ஸ்ட் இருக்கிறது லாஸ்ட் இருக்கிறதையும் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஆன்சரும் நடுவில் போட்டிருக்காங்க. 3 × 1 வந்து என்னது 3 தான், நடுவில் போட்டிருக்காங்களா. 4 × 2 4 × 2 8 8 நடுவில் போட்டிருக்காங்களா. 5 × 1 5 நடுவில் போட்டிருக்காங்களா. 2 × 3 6 6 நடுவில் போட்டிருக்காங்களா. 3 × 3 6 இங்க 7 போட்டிருக்காங்க. அப்ப இதுதான் தவறானது, இதுதான் ஆட் ஒன் அவுட். ஓகேவா, அப்ப 373 இதான் ஆன்சர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 373. நெக்ஸ்ட் மற்றதும் பார்த்துலாம். 2 × 2 4 1 × 1 1. ஓகேவா, நெக்ஸ்ட் 10வது பார்த்துலாம். என்ன கொடுத்துருக்காங்க 8 24 12 36 18 54. அதுக்கப்புறம் என்ன வரும் நம்மளை கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா பார்த்தாலே தெரியுது. 8 வந்து ஃபர்ஸ்ட் 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 8 × 3 24 கிடைச்சதா. அப்ப 24 பாதி வந்து 2, அப்ப 2ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. 24 2ஆல் டிவைட் பண்ணா 12. ஓகே, அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, மறுபடியும் 3ஆல் பண்ணாதான் 36 வரும். ஓகே, அப்புறம் 36 பாதி தான் 18, அப்ப மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 18 வந்து 3ஆல் பண்ணாதான் 54 வரும். அப்புறம் என்ன வரும், ஃபர்ஸ்ட் 3ஆல் மல்டிப்ளை 2ஆல் டிவைட், 3ஆல் மல்டிப்ளை 2ஆல் டிவைட், 3ஆல் மல்டிப்ளை பண்ணியாச்சு. அடுத்து 2ஆல் டிவைட் பண்ணா என்ன வரும்னா 27 வரும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 27 தான் ஆன்சர். ஓகேவா, ஓகே 10 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் 11th சம் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க 5 24 99 378. அதுக்கப்புறம் என்னவன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இந்த மாதிரி ஃபார்மேட்டை நிறைய பேர் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய ரிப்பீட்டடாக இருந்தது, அதனால நான் கேன்சல் பண்ணேன். இதுவே கொடுத்து கேட்கவும் சான்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதனால இந்த கஷ்டமான சம்மன் பார்க்காதீங்க, டைப் நிறைய மாடல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதே கொஸ்டின் கொடுத்து கேட்கவும் சான்ஸ் இருக்கு. ஓகேவா, ஏன்னா நான் கொஸ்டின் எடுக்கும்போது பார்த்துருக்கேன், ஒரே கொஸ்டின் ரிப்பீட்டடாக இருக்கு. சரி, ஓகே, இது எப்படின்னு பார்த்தலாம். இது எப்படின்னா இது இருக்கா, இது கண்டுபிடிக்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்க 5 × 3, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா +3² பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அப்போ பண்ண என்ன வரும் 5 × 3 15, 15 × 3² எவ்வளோ 15 +3² எவ்வளோ 3² 9. பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 24 கிடைச்சதா. இப்போ இது கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி இருக்க 24 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா 24 × 3, அப்போ 3 பண்ணால் 2. நெக்ஸ்ட் 3 × 2 6, அந்த 1 போச்சுன்னா 7 7 2 வந்துதா. இப்போ 3³ என்னது 27. ஆட் பண்ண என்ன வரும்னா 2 + 7 9, அப்புறம் 7 + 2 9 தான். ஓகேவா, 19 வந்துச்சா. எக்ஸாம்பிள் எல்லா பொண்ணும் அவசியம் இல்லை, 2 கண்டுபிடிச்சாச்சு, இந்த பேட்டர்ன் தான் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இங்க என்ன வரும்னு பார்த்து போட்டால் ஆன்சர் வந்துடும். ஓகேவா, நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், எல்லாமே போடுறேன். இப்போ இது பார்க்கலாம், இது எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். இது வரத்துக்கு முன்னாடி இருக்க 99 3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு அடுத்து 3/4 பண்ணணும். ஓகேவா, 99 × 3 எவ்வளோ வரும் 100 × 3 300, அதுக்குள்ள -3 பண்ணாலே போதும் 297. அப்புறம் 3/4 என்னது 3/3 என்னது 27, அதுக்குள்ள இன்னும் 3 பண்ணா வந்துடும் 81. ஓகேவா, 81 இது ஆட் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துடும் 297 81 ஆட் பண்ணா 8 17, அடுத்து 378 இருக்கா இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி இருக்க இது, அதாவது இது கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடி இருக்க 378 3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் 3/5 ப்ளஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் 3ஆல் பண்ணிடலாம். 3 × 8 எவ்வளோ 24. ஓகே, அப்புறம் 3 × 7 எவ்வளோ 3 × 7 21 22 23 23 3 3 9 10 11. ஓகேவா, 1134. இது கூட 3/5 மல்டிப்ளை பண்ணா ப்ளஸ் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா, 3/5 பார்க்கலாம். 3/4 என்ன பார்த்தோம் 81 பார்த்தோம், அது கூட இன்னும் 3 போனால் 3/5 வந்துடும். அப்போ 3 அப்புறம் 24. ஓகேவா, அப்போ 243. இப்போ ப்ளஸ் பண்ண நமக்கு ஆன்சர் வந்துடும். 4 3 7 3 4 7 தான். அப்புறம் 1 2 3 1 வந்து அப்படியே தான் வரும். அப்போ 1377 1377 ஆன்சர் இருக்கா, ஆப்ஷன் டி இருக்கு. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான். ஓகேவா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இனிமேல் நம்ம பார்க்க போகிற சம் எல்லாமே ஈஸியான சம் தான். ஸோ எல்லாமே பாஸ் பண்ணி ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க, டக்குன்னு முடிச்சிடலாம் நம்ம. ஓகேவா, என்ன கொடுத்துருக்காங்க 1 5/2, அடுத்து
10/3, 17/4. அதுக்கப்புறம் என்ன வரும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது 1 1 1/1 1 தான். ஓகேவா? கீழே எதுவுமே இருந்தா 1ன்னு போட்டுக்கலாம். ஓகே. அப்ப இதுல என்ன தெரியுது? 1 2 3 4. அப்புறம் அடுத்து 5 தான் வர சான்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்ப மேல பார்க்கலாம். மேல பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஸ்கொயர் நம்பருக்கு பக்கத்துல இருக்க நம்பர். 5 4 ஸ்கொயர், அதாவது 2 ஸ்கொயர் வந்து என்னது 4. 4 + 1 5 கிடைச்சதா? அப்புறம் 10 ஸ்கொயர், 10க்கு 10 வந்திருக்கு. அப்ப இது என்ன? 3 ஸ்கொயர் வந்து 9. 9 + 1 10 வந்ததா? 4 ஸ்கொயர் 16. 16 + 1 17 வந்ததா? அடுத்து என்ன வரும்? 5 ஸ்கொயர் + 1. 5 ஸ்கொயர் வந்து என்னது? 25. 25 + 1 26. ஆன்சர் வந்து 26/5 இருக்கா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 26/5 தான் ஆன்சர். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் 13வது சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 0.5, அடுத்து 0.6, 1.5, 4, 8.9. அதுக்கப்புறம் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 0.5க்கும் 0.6க்கும் டிஃபரன்ஸ் என்னது? 0.1 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே. 0.6க்கும் 0.6க்கும் 1.5க்கும் டிஃபரன்ஸ் என்னது? 1.5, 0.6, 0.9 டிஃபரன்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் 1.5க்கும் 4க்கும் டிஃபரன்ஸ் என்னது? 2.5. அடுத்து 4க்கும் 8.9க்கும் டிஃபரன்ஸ் என்னது? 4.9. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம். இப்ப இதெல்லாம் பார்த்த ஒரு ஞாபகம் வருதா உங்களுக்கு? 1 9 25 49 இதெல்லாம் ஸ்கொயர் நம்பர்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுல எல்லாத்தையுமே 0.1 டிவைட் பண்ணியிருக்காங்க. பண்ணா என்ன வரும்னா 1 9 25 அப்புறமா 49 வரும். இதெல்லாமே ஸ்கொயர் நம்பர்ஸா? அப்ப 1 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர், இது வந்து 7 ஸ்கொயர். அப்ப அடுத்து என்ன வரும்னா 9 ஸ்கொயர் வரும். 81, அதாவது 8.1 வரும் இங்க. ஓகேவா? இதே மாதிரி பண்ணிருக்கோம். இங்க 49 4.9 பண்ணோமா? எப்படி பண்ணோம்னா எல்லாத்தையுமே 0.1 டிவைட் பண்ணோம். அதனால தான் 49 கிடைச்சிருக்கு. அதே ஃபார்முலா தான் நான் யூஸ் பண்ணேன். அடுத்து 9 ஸ்கொயர் வரும்னு கண்டுபிடிச்சேன். அடுத்து 81 இங்க பிளஸ் 8.1 போட்டாச்சு. அப்ப 8.9 இதையும் பிளஸ் பண்ணா நமக்கு இது கிடைச்சிடும். ஓகேவா? 8.9 நம்ம கண்டுபிடிச்ச 8.1 பிளஸ் பண்ணாங்க 0 வரும். 1 இங்க போகும். 8 8 16 17. ஓகேவா? ஒரு இது தள்ளி புள்ளி வச்சாச்சு. 17 ஆப்ஷன்ல இருக்கா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 17 தான் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, நான் ரிப்ளை பண்றேன். ஓகே. இது ரொம்ப ஈஸியான சம் தான். டைரக்டா இங்கே போட்டுலாம். என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு இதுலயும் பையால மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. இதை பையால மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? இது ஒரு வாட்டி, இது 25 வாட்டி. 25 அடுத்து போட்டாங்களா? 1/25. இப்ப பையால பண்ண ஒரு வாட்டி, இது 5 வாட்டி. அப்ப இங்க 1/5 வருமா? இதை 1/5 கண்டுபிடிச்சாச்சு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1/5 தான் கண்டுபிடிச்சாச்சு. இது கரெக்டா செக் பண்ணிருக்க, மறுபடியும் போட்டு பார்க்கலாம். 5ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 5 5 கேன்சல் ஆயிடும், 1 மட்டும் இருக்கா? மறுபடியும் 5ஆல மல்டிப்ளை பண்ணா 5 தான் வரும். மறுபடியும் 5ஆல பண்ணா 25 வரும். 5 × 5 25. ஈஸியான சம் தான். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து 15வது 3/16, அடுத்து 1/8, அடுத்து 1/12, அப்புறம் 1/18. அடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது ஃபிராக்ஷனல் டிஃபரன்ஸ் எப்படி பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது இன்னொரு மைனஸ் பண்ணா நமக்கு கிடைச்சிடும். 1/8 மைனஸ் 3/16. எல்சிஎம் கீழே காமனாக கொண்டு வரதுக்கு 2ஆல பண்ணா, மேலே 2 கீழே 2 பண்ணா என்ன வரும்? 16 வரும் டோட்டலா. மேலே 2 - 3 வரும் ஈக்குவல் டு -1/16. -1 இருக்கு. ஸோ இந்த மாதிரி வரதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் கிடையாது. ஸோ அதனால நம்ம கேன்சல் பண்ணிட்டு இப்போ வேற மாதிரி போட்டு பார்க்கலாம். வேற மாதிரி எப்படின்னா இந்த 2வது கொடுத்ததை 1/8 டிவைடட் பை 3/16. ஓகேவா? இது என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு அந்த காமன் ஃபேக்டர் கிடைக்கும். ஓகேவா? 1/8 இருக்கிறது அப்படியே போட்டாச்சு. கீழே இருக்கிறது மேலே போனா இன்டூ 16 மேலே வரும், கீழே வந்து 3 வரும். ஓகேவா? இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துடும். 8 வந்து ஒரு வாட்டி, 16 வந்து 2 வாட்டி, 2/3 கிடைச்சாச்சு. இப்போ இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? காமன் ஃபேக்டர் 2/3 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆன்சர் வருதான்னு பார்க்கலாம். 3/6 ஒரு இதுலையும் 2/3 மல்டிப்ளை பண்ணா அடுத்த வருதா பார்க்கலாம். 3யும் 3யும் கேன்சல் ஆயிடும். 2 ஒரு வாட்டி, இது 16 வந்து 8 வாட்டி. 1/8 1/8 இருக்கா? 1/8 இருக்கு. இப்போ அதே மாதிரி பண்ண போறோம். 1/8 வச்சு காமன் ஃபேக்டர் 2/3 பண்ணா 2 அப்படியே தான் இருக்கும். இல்லை 2 கேன்சலும் பண்ணலாம். 2 ஒரு வாட்டி, இது வந்து 4 வாட்டி வரும். அப்போ மேலே 1 மட்டும்தான் இருக்கும். 4 × 3 12. 12 இருக்கா? 1/12 அடுத்து கண்டுபிடிச்சோமா? இப்போ அதே மாதிரி போட்டு பார்த்தா நமக்கு ஆன்சர் வந்துடும். 1/12 × 2/3. இது ஒரு வாட்டி, இது வந்து 6 வாட்டி. 6 × 3 18. 1/18 இருக்கா? இப்போ அடுத்து 1/18 கூட 2/3 மல்டிப்ளை பண்ணா
நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ 2 வந்து ஒரு வாட்டி, 18 வந்து 9 வாட்டி போகும். 9 × 3 27. அப்போ ஆன்சர் வந்து 1/27. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் 16th சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 30, 45, 90, நெக்ஸ்ட் 225, அப்புறம் 675. அதுக்கப்புறம் என்ன வரும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இது பார்த்தாலே தெரியுது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒரு சமம் பார்த்தோம்ல, 0.5 மல்டிப்ளை பண்ணுறது, மறுபடியும் 1.5 வச்சு மல்டிப்ளை பண்ணுறது, அந்த மாதிரி தான் இது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க? 1.5 வச்சு மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இது எதை வச்சு சொல்கிறோம்னா, 30 × 2 வந்து 60 வருமா? அந்த 60ல் கால்வாசியானது தான் இந்த 45. ஓகேவா, உங்களுக்கு போட்டே காமிச்சிடறேன் நான். 30 × 1.5 பண்ணால் என்ன வரும்னா 5 × 0 0 தான் வரும். 5 × 3 15. மறுபடியும் 1 இருக்குது, 1ஆல் பண்ணால் என்ன வரும்? அதே 30 தான் வரும். 0 5 4. ஓகேவா, ஒரு இது தள்ளிப்புள்ளி இருக்குது, ஒரு இது தள்ளிப்புள்ளி வச்சு 4.5, அதாவது 45.0 வரும். அது 45 தான். 45 கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு 30 × 1.5 வச்சு மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ அடுத்த இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? 45 × 2 பண்ணியிருக்காங்க. 1.5 0.5 கூட்டி பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் 30 × 1.5 பண்ணியிருக்காங்க. அடுத்து 0.5 ஆட் பண்ணி 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 45 × 2 90 கிடைச்சுதா? அப்போ அடுத்து என்ன வரும்? 2.5ஆல் பண்ணியிருப்பாங்க. இப்போ 90 × 2.5 பண்ணி பார்க்கலாம். 5ஆல் பண்ணால் 0 வரும். நெக்ஸ்ட் 45 2ஆல் பண்ணால் 0. நெக்ஸ்ட் 18 வரும். ஓகேவா, என்ன வருது? 0 5 இதாக பண்ணால் 2 2. ஒரு இது தள்ளி புள்ளி இருக்குது, ஒரு இது நம்ம புள்ளி வச்சா 225 வருது. 225 கரெக்டாக வருது. அப்போ இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க? 3ஆல் பண்ணியிருப்பாங்க. 225 3ஆல் பண்ணால் 675. அப்போ இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க? 3.5ஆல் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ 675 நம்ம 3.5ஆல் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா, பண்ணி பார்க்கலாம். 5ஆல் பண்ணால் என்ன வரும்? 25. அடுத்து 35 36 37. அடுத்து 6 30 31 32 33. ஓகே, இப்போ மறுபடியும் 3 டேபிளில் பண்ணலாம். 3 டேபிளில் பண்ணால் 15, அப்புறம் 21 22, அப்புறமா 3 8 16 20 வருது. ஓகேவா, 5, அப்புறமா 12 6 3 2 23,625 இருக்கா? 23,600 வந்து ஒரு இது தள்ளி புள்ளி இருக்குல்ல, நம்ம இங்கேயும் ஒரு இது தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 2362.5. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 2362.5 இருக்கு. ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் 17வது சம் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க? இதான் டேரெக்டாகவே ஆன்சர் சொல்லிடுறேன். ஈஸியான சம் தான், நீங்கள் பாஸ் பண்ணி ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணுங்க. டிஃபரன்ஸ் என்ன இருக்கு? 91க்கும் 92 டிஃபரன்ஸ் வந்து 7 வந்து ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 98க்கும் 95க்கும் டிஃபரன்ஸ் வந்து 3 வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? 95க்கும் 102க்கும் 7 வந்து ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறமா 3 மைனஸ் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் 7 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறமா 3 மைனஸ் பண்ணுவாங்க. அப்போ 106 - 3 எவ்வளோ வரும்? 103 வரும். அப்புறமா என்ன பண்ணுவாங்க? ப்ளஸ் 7 பண்ணுவாங்க. அப்படி ப்ளஸ் 7 பண்ணால் 110 வரும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 103 அப்புறம் 110. ஓகேவா, நெக்ஸ்ட் கடைசி சம் பார்த்துலாம். என்ன சொல்லியிருக்காங்க? ஏதாவது ஈஸியான சம் தான், பார்த்தாலே தெரியுது. இது வந்து ஸ்கொயர் பக்கத்தில் இருக்குது, கியூப் பக்கத்தில் இருக்குது. நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. 1 5 29. அதுக்கப்புறம் என்ன வரும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 1 எதுவுமே இல்லைன்னா பவரில் 1 இருக்க மாதிரி அர்த்தம். ஓகேவா, 1 பவர் 1 வந்து 1 தான். ஓகே, ப்ளஸ் 0 பண்ணால் நமக்கு என்ன வரும்? 1 + 1 1 + 0 வந்து 1 தான். இது கிடைச்சதா? அடுத்து 2 ஸ்கொயர் + 1. இது வந்து ஒன்றுனா ஏறுது, இதுவும் ஒன்றுனா ஏறுது, ப்ளஸ் ஸ்கொயரும் ஏறுது, அந்த பவரும் ஏறுது. ஓகேவா, அப்போ 2 ஸ்கொயர் என்னது? 4 4 + 1 5. ஓகே, 5 கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? 3 கியூப் + 2. இதுவும் 1 ஏறி இருக்கு, இதுவும் 1 ஏறி இருக்கு, பவர்லேயும் 1 ஏறி இருக்கு. ஓகேவா, 3 கியூப் என்னது? 27. 27 + 2 என்ன வரும்? 29. கரெக்டாக கண்டுபிடிச்சாச்சா? இப்போ அடுத்து என்ன வரும்? நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து என்ன வரும்? 4 பவர் 4 + 4 பவர் 4 + அடுத்து 3. இது பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகேவா, 4 கியூப் நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? 4 கியூப் வந்து 64. 64 × 4 பண்ணி பார்க்கலாம். என்ன வரும்? 6, அப்புறம் 1, அப்புறமா 4 × 6 × 4 24 25 256 256. அதுக்குள்ள 3 ப்ளஸ் பண்ணால் 259 ஆப்ஷனில் இருக்கா? 259 ஆப்ஷன் பியில் இருக்கு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 259. ஓகேவா, ஓகே, இந்த வீடியோ பதிவில் நம்ம நம்பர் சீரிஸ் டாப்பிக்கில் இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அழகாக நோட்டு போட்டு அப்பப்போ ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. எல்லா டைப்பும் உங்களுக்கு மறக்காது.
சரி, ஓகே. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோக்களில் சந்திக்கிறேன். தேங்க்யூ டு ஆல்.